ஹாய் ஹலோ மக்களே! இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டே பண்ணி தஞ்சாவூர்ல ஒரு 4, 5 கோயில் சுத்தி பார்க்க போறோம். அப்புறமா நாங்க தங்கியிருந்த ஹோட்டலு, பிரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லப் போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட்டு என்ன கோயில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் வந்திருக்கோம். நாங்க நேரா சாமி பார்க்க போயிட்டோம். ஒரு 7 மணிக்கு வந்தோம். ஒரு 45 மினிட்ஸ் கியூல நின்னுட்டுருந்தோம். அப்புறமா ஒரு 8 மணிக்கு சாமிக்கு பூஜை நடந்துச்சு. சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளிய வந்து தட்சிணாமூர்த்தி சாமி பார்த்துட்டு, பக்கத்திலேயே பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு, அப்படியே வலது சைடு கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா, முருகர் சன்னதி வரும். அங்க போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு, அப்படியே வெளிய வந்தோம். வெளிய வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்படியே சுத்தி பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய கோபுரத்தில நெறையா கிளி, புறாலாம் கூட்டமா போய் சுத்திக்கிட்டே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச தூரம் ஃப்ரண்ட்ல நடந்து போனீங்கன்னா, நந்தி சிலை இருக்கும். அங்க போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு, கோயிலுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலைல டிஃபன் சாப்பிடுறதுக்காண்டி அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டே இருந்தோம். ஆப்போசிட்ல ஸ்ரீ கிருஷ்ண பவன் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்க போனீங்கன்னா, மினி டிஃபனு ரூ. 100 போட்டிருந்தாங்க. அதில இட்லி, பொங்கல், ஊத்தாப்பம், கேசரி இந்த மாதிரி ஒரு 5 ஐட்டம் வச்சிருந்தாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்க போனோம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பேலஸ் போனோம். இது வந்து தஞ்சை பெரிய கோயில்லேருந்து ஒரு 1 1/2 கிலோமீட்டர் தூரத்தில தான் இந்த பேலஸ் இருக்கு. இந்த பேலஸ்க்குள்ள பழங்காலத்து ஒரு லைப்ரரி ஒண்ணு இருக்கு. அந்த லைப்ரரிக்குள்ள ஒரு தியேட்டர் மாரி செட்டப் பண்ணி, அதில தஞ்சாவூர் பத்தி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாரி போடுவாங்க. ஒரு 45 மினிட்ஸு. அதுக்கப்புறம் பக்கத்தில பார்த்தீங்கன்னா, உள்ள பெல் டவர் இருக்கும். பக்கத்திலேயே ஆர்ட் கேலரி இருக்கும். உள்ள போய் பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து சிலைலாம் இருக்கும். துர்கா சிலை, பிரம்மா சிலை, விஷ்ணு சிலை, முருகர் சிலை இந்த மாரி நெறைய சிலைகள் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜராஜ சோழன் சிலையும் கம்பீரமா நிப்பாரு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து பூஜை பொருட்கள்லாம் இருக்கும். சங்கு, அந்த மாரி விளக்கு, இந்த நெறையா பாத்திரங்கள்லாம் இருக்கும். இந்த சிலைகள்லாம் பார்த்து முடிச்ச பிறகு, அப்படியே கொஞ்சம் வெளிய நடந்து வந்தீங்கன்னா, பக்கத்திலேயே பழங்காலத்து வெண்கல சிலையில நடராஜர் சிலைலாம் இருக்கும். வித்தியாச வித்தியாசமா தோற்றத்துல இருப்பாரு நடராஜர் சிலை. பார்க்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருந்துச்சு. இந்த சிலையெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு வெளிய வந்து தர்பார் ஹால்ன்னு போட்டிருந்துச்சு. உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா, வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால உள்ள யாரையும் விடல. அதுக்கப்புறம் நாங்க 1 மணி போல ஹோட்டலுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க. இந்த ஹோட்டலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்ல 3 பேருக்கு 1100 24 ஹவர்ஸ் டைமு. ரூம் நல்லா நீட்டா கிளீனா இருந்துச்சு. அப்படியே இந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் வசதியும் இருக்கு. கார் பார்க்கிங் வசதியும் இருக்கு. இந்த ஹோட்டல் வந்து தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம் தான். ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தான் அந்த ஹோட்டல் இருக்கு. அதுக்கப்புறமா ஹோட்டல்லேருந்து ஒரு 4 மணி போல கிளம்பி, மணிகுண்ட்ரான் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து திவ்ய தேசம் சொல்லுவாங்க. 108 பெருமாள் கோயில்லையும் இந்த கோயிலும் ஒண்ணு. அடுத்ததா என்ன கோயில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, தஞ்சை மாமணி நரசிம்மர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இதுவும் ஒரு பெருமாள் கோயில் தான். இதுவும் ரொம்ப பழைய காலத்து கோயிலா தான் இருக்கு. பார்க்கவே சூப்பரா அழகா இருந்துச்சு. அப்புறமா அங்கேருந்து கிளம்பி நாங்க ஒரு 8 மணி போல ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அங்க நைட் ஃபுல்லா ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் சண்டே மார்னிங் வந்து புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போனோம். இது வந்து தஞ்சை பெரிய கோயில்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில தான் அந்த கோயில் இருக்கு. இந்த கோயிலும் பழங்காலத்து கோயில் தான். கோயில் ரொம்ப பெருசா இருந்துச்சு. நாங்க வந்து ரொம்ப மணி போல சாமி பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம். வெளிய வரும்போது கோயிலோட குளம் இருந்துச்சு. பெரிய குளமா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லயே தலையாட்டி பொம்மை தான் ஃபேமஸு. அந்த பொம்மைய வாங்கிட்டோம். வாங்கிட்டு நாங்க தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ட்ரெயின் வந்து 11:50க்கு. இந்த விளாக் இதோட முடியுது. ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.